விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் பொதுமக்கள் சாலை மறியல் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்பு. விஷவாயு பரவல் எச்சரிக்கை. ரெட்டியார்பாளையம் பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் உணவு ஏற்பாடு. விஷவாயு தாக்கி இறந்து போன 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு வந்தது. உடலை கண்டு கதறி எழுத உறவினர்கள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய புதுநகரில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும் என ரெட்டியார்பாளையம் பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலைகள் இரவில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இரவு அடுப்புகளை பற்ற வைத்து சமைக்க நகராட்சி தடை விதித்தது. மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு 9 மணிக்கு அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும், புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றது. பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பொதுமக்களுடன் இணைந்து சாலை அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு இரவு உணவு வழங்கியது. ஆனால் நாளை பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இதுவரை எந்த ஏற்பாடும் செய்ய முடியவில்லை. காலை பள்ளி செல்பவர்கள் குளிக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்கள் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். இதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மறியலில் ஈடுபட்ட மக்கள் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து 2 மணி நேரமாக போராட்டம் நீடித்த நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் உதவி பொறியாளர் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்காலிகமாக மக்களுக்கு சிகிச்சை அளிக்க 1 வாரத்திற்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படும், நடமாடும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்படும், 4 நாட்களுக்கு பிறகு அனைத்து பைப்லைனையும் சுத்தம் செய்து தருகிறோம் என்று உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். மேலும் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி பள்ளிகளில் ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்து 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. புதுவையில் கடுமையான வெயில் காரணமாக கோடை விடுமுறையானது ஜூன் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. பின்பு 11ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று முதல் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். ஒரு சில அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூக்கள் கொடுத்து வரவேற்றனர். மேலும் பள்ளி திறக்கும் இன்றைய நாளே மாணவர்களுக்கான சீருடை, புத்தகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டத்தில் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு சார்பில் ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு பாதிப்பு உள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளில் சமைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்களுக்கு அரசு சார்பில் உணவு வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி பள்ளி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதையால் அதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அப்பகுதி முழுவதும் மேலும் விஷவாயு பரவக்கூடும் என்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் யாரும் வீட்டில் சமையல் செய்யக்கூடாது என புதுச்சேரி நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே நிலைமை சீராகும் வரை அவர்களுக்கு உணவளிக்க முடிவு செய்து புதுவை அரசு மற்றும் நகராட்சி சார்பில் உணவு தயாரித்து வழங்கப்பட்டது. அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட உணவை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பாஜக செயலாளர் சரவணன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதேபோல் திமுக சார்பிலும் தொகுதி செயலாளர் கலிக கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று அனைத்து வீடுகளுக்கும் உணவு வழங்கினர். புதுச்சேரி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் மாணவிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தங்கத்தால் மூக்குத்தி போட்டு அழகு பார்த்த அவரது பாட்டியின் செயலை கண்டு அனைவரும் கண்கலங்கி நின்றனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரை, செந்தாமரையின் மகள் காமாட்சி 50 வயது ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிரிழந்த 15 வயது மாணவி செல்வராணியின் உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்று பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர். மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார். இதை கண்ட உறவினர்கள் அப்பகுதி மக்கள் கண்கலங்கியபடி நின்றனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் 15 வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும், நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும், தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரியும், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ராஜஸ்தான் மாநில தலைவர் கவின்தீப் சிங்கை படுகொலை செய்த சமூக விரோத கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று சுதேசி காட்டன் மில் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர்கள் முருகன், உதயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நோக்க உரையை மாநில செயலாளர் முரளி, எழிலன் ஆகியோர் ஆற்றினர். தொடர்ந்து கண்டன உரை வழங்கப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் 2025 கல்வியாண்டிற்கான துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, சேதரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 2024-25 கல்வியாண்டிற்கான துவக்க விழாவில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துரை வழங்க சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் பொழுது, மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், தங்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தாங்கள் செய்து தர தயாராக உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாட புத்தகங்கள், சீருடைகள், கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆதிதிராவிடர் மாணவர்கள் 21 நபர்களுக்கு 10,000 ரூபாய் விகிதம், 21 மாணவர்களுக்கு 2,10,000 ரூபாய் வழங்கினார். விழாவில் திருப்புவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கவுரை நிகழ்த்தினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி உரையாற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளியின் ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மாணவிகள் பள்ளிக்கு வரும் முதல் நாளான இன்று அவர்களை வரவேற்கும் விதமாக புது வகுப்பு புகுவிழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி முதல்வர் எழில் கல்பனா மாணவிகளை வரவேற்று கல்வியாண்டு தொடக்கத்தில் மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை மையப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினார். அனைத்து வகுப்பு மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் வழங்கி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் 6வது தெருவில் இயங்கி வரும் அரசு துவக்கப்பள்ளி இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் விஷவாயு தாக்கியதில் மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் 6வது தெருவில் இயங்கி வரும் அரசு துவக்க பள்ளி இன்று திறக்கப்பட்டது. ஆனால் விஷவாயு பாதிக்கும் என்பதால் பள்ளிக்கு வந்த 4 மாணவர்களும் திருப்பி வைக்கப்பட்டனர். இதேபோல் இப்பகுதியில் உள்ள இமாக்குலேட் பள்ளிக்கும் இன்று முதல் ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் கல்வித்துறை செயலர் ஆசிஷ் மதுரா மோர்ஹா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு கல்வித்துறை செயலர் ஆசிஷ் மதுரா மோரே வருகை புரிந்தார். கல்லூரிக்கு வருகை புரிந்த கல்வித்துறை செயலருக்கு கல்வி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமையில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 5ஆம் நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரக்கன்றுகளாலும் நடுப்பட்டு பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகில் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும் எனும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்லூரி வளாகம் பசுமை வளாகமாக நகர்வனமாக உள்ளது சுட்டிக்காட்டி பாராட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் கல்வித்துறை செயலரை கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு மரக்கன்றுகள், சோழர் தோட்டம், வீரமங்கை வேலுநாச்சியார் தோட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தோட்டம் முதலான பல்வேறு தோட்டங்கள் இவற்றை சுற்றி காண்பித்து அவற்றின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். விழாவில் கல்லூரி பேராசிரியர்களும், அலுவலக பணியாளர்களும், மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் துவக்க நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு பள்ளிகளில் 2024-25 கல்வியாண்டு துவக்க நாளை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஜீவரத்னம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் துவக்க நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். இப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவி ஹாசினி மாநில அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மேலும் 7ஆம் வகுப்பு மாணவி ஸ்லேகா உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடர் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று காலை பூஜை, கணபதி வேள்வி, திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து முதல் கால பூஜையாக வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான இன்று காலை 4ஆம் கால பூஜை, நாடி சந்தானம், யாத்ராதானம், மகா பூர்ணாகதியை தொடர்ந்து கலசம் புறப்பாடு, ஸ்ரீ தையல் நாயகி உடனவர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு துருக்குட நீராட்டு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடனவர் வைத்தீஸ்வரர் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. ஏனாம் மருத்துவமனையின் வெண்டிலேட்டர் செயல்படாததால் இறந்தவரை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் உயிரிழந்தவரின் உறவினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் மருத்துவமனையில் 1 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஏனாம் பிரபுத்துவ ஆசுபத்திரியில் இளைஞர்கள் செவ்வாய்க்கிழமை தர்ணா நடத்தினர். அவர்கள் அளித்த விவரத்தின்படி அம்பேட்டாவை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயதாகும் குப்பாலா துர்கா பிரசாத் என்பவர் காலை விளையாடுவதற்காக மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள மண்வாய்க்கால் பகுதிக்கு சென்றார். அங்கு விளையாட மேலும் 2 குழந்தைகள் சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு துர்கா பிரசாத்தின் உடலை பார்த்து உள்ளூர் வாசிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரை ஏனாம் மருத்துவமனைக்கு மதியம் அழைத்து சென்றதாக கூறினர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். மருத்துவமனையின் வெண்டிலேட்டர் செயல்படாததால் இறந்தவரை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் உயிரிழந்தவரின் உறவினர் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் மருத்துவமனையில் 1 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஓராண்டாக கவனம் செலுத்தவில்லை என ஆத்திரம் தெரிவித்த டி ரவிசங்கர், எஸ்பி ராஜசேகரன் ஆகியோர் சில மாதங்களில் சரி செய்து தருவதாக கூறியதால் தர்ணா கைவிடப்பட்டது. சர்ச்சையை அடுத்து சமூக சேவைக்கான சூர்யா சொசைட்டி உங்களுக்கு ஃப்ரீசரை வழங்க முன் வந்துள்ளது. இது குறித்து ஏனாம் SSI முருகானந்தம் கூறும் பொழுது,
கிரியம்பேட்டை மண் வாய்க்காலில் நடந்த இரண்டாவது மரணம் இது. மூத்த மகன் துர்கா பிரசாத் இறந்ததை அடுத்து தாய் பூலலட்சுமி கண்ணீருடன் உள்ளார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை போதாது என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறையில் வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் உயிரிழந்தனர். 3 பெண்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. உடல் கூராய்வு நடைபெற்று இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி, இறந்த செந்தாமரை காமாட்சி ஆகியோர் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சமும், சிறுமி செல்வராணி குடும்பத்தினருக்கு 30 லட்சமும் என 70 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இந்த நிவாரணத் தொகை போதாது என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். தேசிய நெடுஞ்சாலையில் கம்பன் நகரில் தரையில் அமர்ந்து கட்சி கொடிகளோடு கோஷம் எழுப்பி மறியல் செய்தனர். போராட்டம் நடத்தியவர்கள் 3 பெண்கள் மரணத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிர்வாக சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்று அரசு பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அவர்கள் அரை மணி நேரம் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போலீசார் அவர்களை சமாதானப்படுத்திய நிலையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மறியல் போராட்டத்தின் பொழுது மூலக்குளம் வழியாக ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸிற்கு மறியலில் ஈடுபட்டவர்கள் வழிவிட்டனர். நேற்று இரவில் பாதாள சாக்கடை திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி பொதுமக்கள் விழுப்புரம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாக மீண்டும் மறியல் போராட்டம் நடந்துள்ளது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுபேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுபேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்க ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை செல்வி விழாவை தொகுத்து வழங்கினார். முடிவில் ஆசிரியை கனகலட்சுமி நன்றியுரை வழங்கினார். விழாவில் பெரும்பாலான பெற்றோர்கள், தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசா, மீனவர் அணி விநாயகம், கிளை செயலாளர் சந்துரு, செல்வம், இதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குடிநீர் தொட்டி அருகில் மக்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு தெருக்களில் அமைந்துள்ள கழிவுநீர் தொட்டிகள் சில நாட்களாக நிரம்பி வழிந்து ஆறு போல் ஓடிக்கொண்டு துர்நாற்றம் வீசிய நிலையில் அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர் வெற்றி செல்வத்தின் துரித நடவடிக்கையால் சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகரில் முதலியார்பேட்டை பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குடிநீர் தொட்டி அருகில் மக்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு தெருக்களில் கழிவுநீர் தொட்டிகள் சில நாட்களாக நிரம்பி வடிந்து ஆறு போல் ஓடிக்கொண்டு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. மேலும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்திடம் புகார் தெரிவித்தனர். புகார் கிடைத்த சில நிமிடங்களில் பொதுப்பணித்துறை சுகாதார பிரிவு அதிகாரிகளிடத்தில் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சமீபத்தில் தான் கழிவுநீர் தொட்டிகள் மூலம் விஷவாயு கசிந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் சிலர் உயிரிழந்து பல பேர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் விபரீதமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தகுந்த ஊழியர்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொண்டு சில மணி நேரங்களில் கழிவுநீர் தொட்டிகளில் இருந்த அடைப்பை நீக்கி சரி செய்து அப்பகுதி முழுவதும் சுகாதாரத்தை மேம்படுத்தினர். துரிதமாக செயல்பட்டு மக்களை பேராபத்திலிருந்து காப்பாற்ற உதவி புரிந்த வெற்றி செல்வத்தை தியாக முதலியார் நகர் மக்கள் வெகுவாக பாராட்டினர். வெற்றி செல்வம், ஊர் பிரமுகர்கள் வெங்கடேசன், ராஜேஷ், அஜித் மற்றும் அப்பகுதி மக்கள் அனைவரும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் பிரிவு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி விஸ்வநாத நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்திகால்பேட்டை விஸ்வநாத நகர் திருவள்ளூர் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை போது உட்பட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின்பு 6ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது.
தொடர்ந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024 நடைபெற்ற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மார்ச் மாதத்தில் நடைபெற்ற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவி நந்தினி, மாணவர்கள் ஹரிஷ்வர், ஆகாஷ், மேல்நிலைப் பள்ளி அளவில் மாணவர்கள் மணிகண்டன், பால விக்னேஷ், மதன், மோகன் ஆகியோரை பாராட்டி கைகடிகாரம் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி வரவேற்புரை வழங்க பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவும் ஆகிய ஏகேடி ஆறுமுகம் சிறப்புரையாற்றினார். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வாழ்த்துரை வழங்க மாணவர்களுக்கு மாணவர் பயிற்சி ஏடுகளையும் பள்ளி சீருடைகளையும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவில் பெற்றோர் சங்க தலைவர் RKR ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் பிடாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏம்பலம் கிராமத்தை அடுத்து உள்ள தமிழக பகுதியான பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், கன்னியம்மன், பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை 9 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று கன்னியம்மன் மற்றும் பிடாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து உட்புற பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமம், கோபூஜை, நாடி சந்தானம், முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் யாகசால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் பெயர் பலகை திறக்கப்பட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்கத்தை ஏற்றி வைத்த நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். சங்க துணை செயலாளர் ராஜமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பான்லே, NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் விழா அமைப்பாளர்கள் துணைத் தலைவர் பிரபு, பொதுச் செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் சன்யாசியப்பன், செயற்குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி, உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, சரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சண்முகா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி பூஜை, நவகிரக பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்து பூமி பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய திருப்பணிக்காக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தங்களது சொந்த நிதியிலிருந்து திருப்பணிக்கான நிதி உதவி வழங்கினார். இதில் ஏராளமான கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6615 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 80 காசுகள். விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் பொதுமக்கள் சாலை மறியல், 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு, மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்பு. விஷவாயு பரவல் எச்சரிக்கை, ரெட்டியார்பாளையம் பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் உணவு ஏற்பாடு. விஷவாயு தாக்கி இறந்து போன 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு வந்தது. உடலை கண்டு கதறி எழுத உறவினர்கள். ஏனாமில் உயிரிழந்த சிறுவனின் உடலை மருத்துவமனையில் வைக்க
ஃப்ரீசர் வேலை செய்யாததால் அப்பகுதி மக்கள் தர்ணா. ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டி கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல்.